ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெயரே தெரியாத ஒரு பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஈவினிங் டைமில் நம்ம முல்லைப்பூ பறிக்கலான்னு மொட்டை மாடிக்கு போனால், என்னடா புதுசாக அழகான கலரில் ஒரு பூ பூத்துருக்கேன்னு பார்த்தா, இது வரைக்கும் பூவே பூக்காத செடியில் பூ பூத்துருக்கு. சொல்லப்போனால் அந்த செடி பேரே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வாங்கின புதுசில் இந்த மாதிரி தான் அந்த செடி இருந்துச்சு. நாங்களும் அந்த செடி வாங்கி நட்டி வச்சு ரொம்ப நாளாக பார்த்தா பூவே பூக்கலை. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, மீன் வாங்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுற அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த முதல் தண்ணியை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் பூ பூக்கிறதுக்காக செடியில் நம்ம ஊற்றணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்மெல் வராது. ஸோ இந்த டெக்னிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்ட அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த செடியில் அழகான இந்த கலரில் ஒரு பூவெல்லாம் பூத்துச்சு. நீங்களே பாருங்கள், புதுசாக பூத்த அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நம்ம முல்லை பூவையும் நம்ம பறிச்சுட்டு இந்த மாதிரி பறித்து வச்சு நம்ம கொண்டு வந்து வச்சா 2 கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பர்பிள் கலரும் நம்ம முல்லைப்பூ கலரும் சேர்ந்து நல்லா இருக்கேனே சொல்லிட்டு நாங்கள் 2மே சேர்த்து ஒரு பூவாக கட்டிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூ பூக்காத செடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த ஒன் ஆஃப் த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணுற முதல் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம ஊற்றினோம்னா அதில் ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம செடி நல்லா வளர்கிறதுக்கும் பூ நல்லா பூக்கிறதுக்குமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.